உலகமெங்கும் வாழ்கின்ற ஆன்மீக பெருமக்களே, பல்வேறு விதமான தெய்வ வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். விநாயகர், சிவன், முருகன், அம்பாள் என்று இந்த தெய்வ வழிபாட்டுடைய விரதங்களும் அவர்கள் தொடர்புடைய வரலாறுகளும் நிறைய எங்களுடைய சமய நூல்களை கிடைக்கின்றன. அந்த வகையிலே முருகப்பெருமான் மிக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். எங்களுடைய தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற நிறைந்து வாழுகின்ற இடங்கள் எல்லாம் முருகனுடைய வழிபாடுகள் இருப்பதனாலே இதை தமிழ் கடவுள் கூறுகின்றவரும் உண்டு. மறையும் மலைசார்ந்த இடமாக குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வமாக அவர் போற்றப்படுகின்ற வேளையிலே அவரை பற்றிய நூல்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக அருணகிரிநாதர் அதிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். சந்த கவியாக கூறப்படுகின்ற அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய பேரருளை கொடுத்து முத்தைத்தரு பத்தித்திழகர் என்ற திருப்புகளோடு பாடத் தொடங்கி 10,000 திருப்பாடலை பாடிய பெருமைக்குரியவர் எங்களுடைய அருணகிரிநாத சுவாமி அவர்கள். இது மாத்திரமின்றி கந்தரூதி, கந்தர் அலங்காரம், கந்தரந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்ற அவருடைய பாடல் தொகுதிகள் நீண்டு கொண்டே போகின்றன. முருகனுடைய பெருமொழி கூறுகின்ற பல நூல்கள் இருக்கின்றன. அவை தமிழ் சார்ந்த நூல்களாகவும் வடமொழி சார்ந்த நூல்களாகவும் இருக்கின்றன. முக்கியமாக நாம் அண்மையிலே கொண்டாடுகின்ற அல்லது அண்மையிலே நாங்கள் போற்றப்பட்ட சூரசம்பார விழா, அந்த சட்டியை ஒட்டிய அந்த விழா கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. 18 புராணங்களுக்கு மிக நீண்ட புராணமாக இருக்கக்கூடியது கந்த புராணம். அந்த கந்த புராணத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட செய்யுள்கள் இருக்கின்றன. வடமொழியில் இருப்பதனாலே அந்த வடமொழி நூல்களை மொழிபெயர்த்து 10,000 பாடல்களுக்கு தந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள். ஆகவே இந்த முருகனுடைய நாங்கள் தமிழ் கடவுள் போட்டுக்கொள்ள அதே வேளையிலே வடமொழி சார்ந்த நூல்களும் அந்த முருகனுடைய பேரருள் உள்ளிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போலதான் இந்த தமிழ் பாடல்கள் நிறைய இருக்கக்கூடிய கந்தர்கள் போதிய கந்தரங்காரம் போன்றவற்றுக்கு கூட இந்த வடமொழி சொற்களும் பிரயோகிக்கப்பட்டு அந்த முருகன் எல்லா விதமான சக்திகளையும் எல்லா விதமான அந்த நூல்கள் கூட தந்திருப்பார் என்பதை நாங்கள் போட்டிக் கொள்ளலாம். அனுபூதி, பூதி என்றால் செல்வம், அனுபூதி என்றால் உடன் பிறந்த செல்வம் சொல்வார்கள். ஜன் என்ற பிறப்பது, அனுஜன் கூட பிறப்பது. ஆகவே கந்தர் அனுபூதியிலே நாங்கள் பல பாடல்கள் 51 பாடல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் இருக்கு. முக்கியமாக ஆடும் பரிவேல் அணிசேவன பாடும் பணியை பணியாயிருவாய், தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரன் அந்த காப்பு பாடல் தொடங்கும். இதில் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று கேட்டால், முருகப்பெருமான் சூரனை சம்பாரம் செய்து எப்படி ஆட்கொண்டார், அதே போல விநாயகர் பெருமானும் கைவாசுரனை சம்பாரம் பண்ணார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதை ஒட்டித்தான் பிள்ளையாக நிலப்பெறப் போகின்றது. புராணங்களில் வருகின்ற கதைகள் எல்லாம் தீமைகளை அளிப்பதும் நன்மைகளை தருவதும் என்ற கோட்பாட்டுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே தேடும் கயமா முகனை செறிவில் என்ற அந்த முதல் வரியை கந்தரனது ஊதியிலே அருணகிரிநாதர் பாடுவார். செரு என்றால் போராட்டம் நடக்கின்ற இடம். ஆகவே இந்த தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனை, அந்த முருகப்பெருமானுடைய சகோதரனாக, விநாயகப் பெருமானுடைய சகோதரனாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்று கூறுகின்ற அந்த செய்தியிலே என்ன கூறுகிறார் என்றால், விநாயகப் பெருமான் ஒரு தீய சக்தியை அழித்து ஆட்கொண்டார் என்பதாகும். இதே போலதான் பல விஷயங்களை எங்க பார்க்க வினை இருக்கிறது, கண்மை வினை இருக்கின்றன. கடுவாய் மனனே கதைகள் கரவா விடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையாகும் என்று ஒரு பாடலில் கூறுவார். எங்களுக்கு நிறைய வினைகள், எங்களுடைய கண்மை வினைகள் இருக்கின்றது. செய்திதான் கூறும். சங்கீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று 3ஆக பிரித்து சொல்லும். அந்த வினைச்சக்திகளை எல்லாம் சித்தாந்த கொள்கைகளை உள்படுத்தி அவர்கள் பாடலை கொடுக்கின்றார். பழைய வினைகள் எங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வேல் கொண்ட முருகப்பெருமானை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், அந்த வேல் நாளை அதை தீர்த்துக் கொள்வார் என்ற அந்த செய்தியும் அங்கே பார்க்கலாம். அதே போல இன்னொன்று கூட கொள்ளலாம். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்வேல் துய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் ஒளி நாதியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்று அந்த எங்களுடைய பஞ்சப்புலங்கள் ஊடாக இந்த வினைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் மாறி நல்லவை எங்களை தரும் என்ற ஒரு கருத்தை பாட கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்வேல் துய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் என்று எங்களுடைய அந்த தீய சக்திகள் எல்லாம் ஒளிந்து போகணும் என்று பாடுகின்ற பாளைய அங்கே சுடுவாய் சுடுவாய் என்று தான் ஒளிவாய் ஒளிவாய் என்று 2 தரம் கூறுகின்ற தன்மை பார்க்கலாம். பழைய வினை எங்கள் தீர்க்கப்பட்ட வினை 2ஐயும் தீர்க்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய இந்த பாடல்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். இதே போல நிறைவாக நாம் இந்த கந்த அனுபூதியிலே பல பாடல்கள் இருக்கின்றன. நிலத்தை கருத்துக் கொள்ளும் சிலவற்றை சொல்லலாம். உல்லாசம் நிராகுல யோக இத செல்லாப வினோதனம் நீ அதையோ எல்லாமர என்னை இழந்தனம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்ற அந்த பாடல். உல்லாசம் என்ற அவருடைய அறுபடை வீடுகளை உள்ளுக்கே வைத்து ஒரு வடமொழி சொற்கள் தான் அங்கே இருந்தாலும் கூட ஒரு தத்துவத்தை உல்லாசமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். நிராகுலம் என்றால் ஆகுலம் என்றால் துன்பம், நிராகுலம் என்றால் துன்பமில்லாதன்மை தரக்கூடிய திருச்செந்தூர். நிராகுலம் யோகா என்றால் உங்களுக்கு தெரியும், அவருடைய சுவாமி மலையிலே அவர் யோகமாக இருந்து பெருமானுக்கு அருள் செய்த யோக உல்லாச யோக இத செல்லாப வினோதனம் நீ இளையோ செல்லாபம் என்றால் இந்த வள்ளி தெய்வம் இருக்கக்கூடிய திருத்தணிகை எல்லா பாடல்களையும் பாடி 6 வீட்டையும் உங்களுக்கு அடக்கி என்னென்ன சத்துவத்தோடு அங்கு இருந்தால் என்பதை காட்டும். உல்லாசம், நிராகுலம், யோக, இத, செல்லாப, வினோதம். யோக என்பது நாரதருக்கு
அகல வருகின்ற பொழுது மாம்பழத்தை கொடுப்பதற்காக மாம்பழ கனி பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதனால இவர்கள் தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய அந்த யோக நிலையை காட்டுகின்ற இடம் பழனி. உல்லாத நிராகுல யோக இதம் என்றது இதமாக உபதேசம் செய்தது பிரணவத்தை உபதேசம் பண்ண சுவாமி வழி. உல்லாத நிராகுல யோக இத செல்லாபம் என்பது வள்ளி புரிந்த மனமுடிந்த திருத்தணி பழமுதீஸ்வரர் அடுத்ததாக இவ்வாறான லீலா வினோதமாக உல்லாத நிராகுல யோக இத செல்லாப வினோத பழமுதீஸ்வரி அவர்கள் இருந்த அந்த காட்சியும் காட்டுகின்ற ஒரு பாடலாக அமைப்பதையும் பார்க்கலாம். அந்த வகையில தான் கந்தனூதி மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக இருக்கின்றது. அங்கே நாங்கள் அந்த வடமொழியும் தமிழ் சொல்லும் சேர்ந்த சொற்களாக பிரயோகம் இருப்பதனாலே அந்த பெருமானுடைய அந்த இரு நூல்களாலும் அவருடைய சக்தி வருகிறது என்பதை கூறி அனைத்து மக்களுக்கும் ஒருவருடைய உருவளிக்க பிரார்த்திக்கின்றோம்.